Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீர்க்கங்காயோடைய துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தக்காளி, ஒரு 15 இலை போல் கருவேப்பிலை, அதுக்கு பிறகு வந்து கொத்தமல்லி ஒரு தண்டை நீங்கள் தூக்கி போட வேண்டாம். அந்த இலையை மட்டும் ஆஞ்சி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்டை வந்து அதை தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்னி செய்யும்போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அது ஒரே பீஸ் வந்து பீர்க்கங்காவை ரெண்டாக அது வந்து வெட்டி இது அந்த மேலே உள்ள இலை அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின் எல்லாம் வந்து அதை ரொம்ப அதிகமாக சீவாமல் கொஞ்சமாக சீவிருக்கேன். அதை ரொம்ப அதிகமாக சீவினாக்கா கொஞ்சம் சட்னி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதிகமாக கொஞ்சம் இந்த இடத்துல விட்டு நம்ம சீவினாக்கா கொஞ்சம் அரைக்கும் போது திக்னஸ் கொடுக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்கும் சட்னி. அதனால் மேலாக இருக்கிறது மட்டும் அந்த லைன் மட்டும் சீவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, இவ்வளவும் நான் அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீர்க்கங்காவை எண்ணெயில் வதக்கிறதுக்காக தனியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ ஸ்டவ்வில் வந்து பேனை வச்சுருக்கேன். பேன் சுட்டதும் 3 டீஸ்பூன் வந்து எண்ணெயை நான் ஊற்றிடுறேன். எண்ணெய் வந்து காஞ்சதும் இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை போடுறேன். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அதையும் போட்டுறேன். இப்போ வந்து வறுத்த வேர்க்கடலை, அதையும் இப்போ அதில் போட்டுறேன். வறுத்த வேர்க்கடலையும் அதையும் இதில் போட்டேன். நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலராக மாறின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா அந்த பச்சை மிளகாலாம் சைட்லலாம் கொஞ்சம் வெள்ளை கலராக மாறணும். அப்போ தான் கொஞ்சம் காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். இல்லாட்டி ஒரேடி காரமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 பல் பூண்டு போடுறேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை போடுறேன். அது பிறகு இந்த கொத்தமல்லி தண்டு வச்சு நினைப்பீங்க, அதையும் போடுறேன். அதையும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன துண்டு புளி போடுறேன். அதுக்கு பிறகு ஒரு தக்காளியும் இதில் போட்டுறேன். அதையும் போட்டு இதில் வதக்குறேன். இப்போ அரிஞ்சு வச்சுன்னா பீர்க்கங்காயும் இருக்கட்டும். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ கூட பச்சை மிளகாயும் கொஞ்சம் புளியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இன்னும் வந்து ஆற வச்சு உப்பு போட்டு அரைக்கலாம். நம்ம இப்போ எல்லாம் வந்து வதக்கியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அது பிறகு அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். மிக்சி ஜாரில் வந்து போட்டாச்சு, உப்பும் போட்டிருக்கேன். இன்னும் வந்து நான் மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பீர்க்கங்காய் சட்னி வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுறேன். எண்ணெயை வந்து நம்ம ஸ்டவ் அணைச்சாச்சு. இப்போ அப்படியே ஊற்றுனா அந்த எண்ணெய் அந்த சைட்லலாம் அந்த கடுகு அந்த கருவேப்பிலை எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். நம்ம ஊற்றும் போது இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே அலசி இதில் வந்து இப்போ எண்ணெய் கடுகு எல்லாமே சேர்ந்து இதில் வந்து அப்படி தாளித்து ஊற்ற வேண்டியதான்.
பாருங்கள். இப்போ அந்த எண்ணெயோடு நான் அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நான் அதை கலக்கி ஊற்றின பிறகு இப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த இது வந்து அந்த இதில் ஒட்டாமல் அப்படியே ஊற்றிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதில் வந்து கரெக்டான நம்ம பக்குவமாக தண்ணி பதத்தில் கொஞ்சம் சட்னியை ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டியாக இப்போ வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் கரெக்டாக எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சட்னி வந்துடுச்சு. நான் அதை நம்ம ஊற்றும் போது பாதி கடுகு கருவேப்பிலை எல்லாமே அதில் ஊற்றிக்கும். 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் உப்பும் பார்த்து போட்டிங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் சட்னி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.